ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா சொன்ன அபேக்த முரளி பார்த்தீங்கன்னா 18 ஜனவரி தானே. 18 ஜனவரியினுடைய முரளி. 18 ஜனவரினாலே பாபா நம்மளை அன்புல மூழ்கடிச்சிருவாரு. அதனால பாபா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பாபா இன்னைக்கு அன்பான குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்காரு. முக்கியமா ஸ்பெஷலா 18 ஜனவரி அப்படின்னா காலையில் அமிர்த வேலையில இருந்து அதுக்கு முன்னாடியே எல்லாரும் பாபா நினைவுல மூழ்கி இருப்பாங்க. பிரம்மா பாபாவுடைய அன்பும் அந்த நேரத்துல அவரையும் நினைவு பண்ணுவாங்க கூடவே. அதனால அதிகாலையில இருந்தே பாபாவுடைய அன்பானது குழந்தைங்கள்ட்ட சேர்ந்துட்டு இருந்தது. குழந்தைகளுடைய அன்பு பாபாவிட்ட சேர்ந்துட்டு இருந்தது. மாலையினுடைய ரூபத்துல, அன்பின் மாலையின் ரூபத்துல சேர்ந்துட்டு இருந்தது. ஒவ்வொரு குழந்தைகளுடைய இதயத்திலும் அன்பு பிரகாசித்து கொண்டிருந்தது. இது சொல்ல போனா பாத்தீங்கன்னா இதுதான் சத்தியம். நம்மளுடைய பிறப்பானது ஸ்நேகத்தினாலதான் ஏற்பட்டுறது. ஞானம் பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு பின்னாடிதான் நமக்கு புரிய வருது. முதல்ல அன்பு தான் நம்மளை இழுத்து கொண்டு வருது. ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு பல மாசங்கள் ஆயிடுது. பரிவாரத்தினுடைய அன்பு, பிராமண குடும்பத்தினுடைய அன்பு, அப்புறம் நிமித்த ஆத்மாவனுடைய அன்பு. இந்த ஸ்நேகமானது உலகத்துல உள்ள அன்பு மாதிரி கிடையாது. இதுல விசேஷமாக ஒரு அன்பு இருக்குது. விசேஷமான ஒரு அன்பு, ஸ்பெஷல் அன்பு. ஆக்சுவலி அதுல எப்படி ஸ்பெஷல் ஆச்சு அது? அந்த அன்பானது இதுல நிஸ்வார்த்தமான அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு. நமக்கு அந்த அன்பு கூட ஒரு விசித்திரமா ஃபீல் ஆச்சு இல்லையா? உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய அன்புக்கும் நமக்கு கிடைத்து கொண்டிருந்த அன்புக்கும் இங்க நமக்கு கிடைத்த அன்புக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருந்தது, எவ்வளவு ஒரு விசித்திரம் நமக்கு ஃபீல் ஆச்சு. அது என்ன அப்படிங்கிறது அந்த நேரத்துல தெரியல. அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரிய வந்தது. அன்பே ஒரு நிராளாவான ஒரு யூனிக்கான அன்பு. இது வரைக்கும் நம்ம டேஸ்ட் பண்ணாத ஒரு அன்பு. ஏன்னா அந்த மாதிரி சுயநலம் இல்லாத நிஸ்வார்த்தான அன்பு உலகத்துல நமக்கு கிடைக்கவே இல்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்காக சுயநலம் இல்லாத அன்பு காட்டுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஆனாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அவங்களுக்கு. ஆனா சிவபாபாவனுடைய அன்பு, ஈஸ்வரனுடைய அன்பு மற்றும் பிராமண பரிவாரத்தின் அன்பு, நிமித்தமா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய அன்பு, அதுல எந்த ஒரு சுயநலமும் கிடையாது. அவங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா கூட சில நேரங்கள்ல அது கூட பாத்தீங்கன்னா பாபாவுடைய சேவைக்காக தான் அவங்க நம்மளை சில நேரங்கள் எதிர்பார்ப்பு வைப்பாங்க. ஆனா அது கூட சுயநலம் இல்லாத அன்பு தான், சேவைக்காக தான் இருக்கும். அந்த சுயநலம் இல்லாத அன்பை எல்லாருமே நல்லா ஃபீல் பண்ணீங்க. நம்மளுடைய பாட்டு ஹிந்தி பாட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா அந்த பாட்டினுடைய லைன்ஸ், ஃபர்ஸ்ட் 2 லைன், உங்களுடைய அன்பு பாபா, அதை புரிய வைக்கவே முடியாது. எப்படி நான் புரிய வைக்கிறது? இன்னொருத்தருக்கு எப்படி சொல்றது உங்களுடைய அன்பை? ஏன்னா அன்பானது காட்டக்கூடிய பொருள் கிடையாது, அது அனுபவம் பண்ண வேண்டிய பொருள். அதனால பாத்தீங்கன்னா யார் அன்பானவங்களா இருக்கிறாங்களோ அவங்க சகஜ யோகிகளாக ஆயிடுறாங்க. யோகாவில் யாருக்கு கஷ்டம் ஃபீல் ஆகுது, யார் அன்பை அனுபவம் பண்ணலையோ அவங்களுக்குதான் கஷ்டமா இருக்கும். பரமாத்மா கூட சம்பந்தத்தை இணைச்சீங்க, அவர்களுடைய அன்பை எடுத்தீங்க, யார் மேல அன்பு இருக்கோ அவங்களை உட்கார்ந்து நினைக்க வேண்டியது இருக்குமா? தானாகவே வரும் அவங்க நினைவு. ஆகையினால யார் பாபாவனுடைய அன்பை அனுபவம் பண்ணிட்டாங்களோ ஒரு தடவை, அவங்க சகஜ யோகிகளாக ஆயிடுறாங்க. சர்வ சக்திகள் இருக்குது பாபா சொல்றாங்க. ஆனா இன்று ஸ்நேகத்தின் சக்திகள் அதிக அளவு எனர்ஜி ரூபத்துல இருக்குது. பாபா குழந்தைங்களுக்கு எல்லா சக்தியும் கொடுத்தாரு. ஆனா இன்று ஸ்நேகத்தின் சக்தி, அன்பினுடைய சக்தி நாலாபுரமும் பரவி இருக்கு. இன்றைய எல்லாருடைய நினைவும் அன்புல மூழ்கி இருந்த நினைவுல இருக்காங்க. அதனால அன்பினுடைய சக்திகள் நாலா பக்கமும் சிதறி கிடக்கு. பாபா குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க, குழந்தைங்களும் பாபாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாபாவனுடைய இதயத்துல குழந்தைங்களுக்காக அன்பு, குழந்தைங்களுடைய இதயத்துல பாபா மேல அன்பு. ஸ்ரீ பாபாவனுடைய இதயத்துல என்ன பாடல் ஒலிக்குது? ஆஹா வாருங்கள் என்னுடைய செல்லமான குழந்தைங்களே, வாருங்களே, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைங்களே. ஏன்னா இது ஸ்மிருதி திவஸ். அது 18 ஜனவரி நினைவு நாள். அது ஸ்மிருதியினுடைய திவஸ், நம்மளுடைய ஸ்மிருதிகளின் நாளாக மாறிடுச்சு. ஒவ்வொரு ஆத்மாக்களும் தங்களுடைய அன்பை பாபா வரைக்கும் கொண்டு சேர்த்துட்டாங்க. கூடவே பாபாவனுடைய அன்பும் எல்லாருக்குமே கிடைக்குது.
ஆனா பாபா வந்து என்ன சொல்றாங்க, இது வந்து அன்பின் நாளின் கூடவே சக்தியின் நாளாகும். கிரீடம் அணிவித்ததனுடைய நாளின் அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். 1969 பாபா தன்னுடைய பார்ட்டை சேஞ்ச் பண்ணாரு. அவருடைய பார்ட் புது ரூபம் எடுத்தது. அவர் வந்து சூட்சுமதனவாசியாகி அங்கிருந்து சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய லோகத்தையே மாத்திக்கிட்டாரு. அவர் சாகார லோகத்துல இருந்து ஒரு ஆகாரி ரூபம் எடுத்து ஆகார உலகத்துக்கு போயிட்டாரு. அதுக்கும் ஒரு காரணம் இருந்தது. சேவையினுடைய வேகம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு சாதனமாக மாறிச்சு. தேகத்தினுடைய பந்தனமும் இல்ல, கர்மத்தினுடைய பந்தனமும் இல்ல, எல்லா பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு ஈஸியாக சேவை பண்றதுக்கான சாதனமாக அந்த சூட்சுமதனத்தினுடைய அந்த பரிஸ்தா சுரூபமானது பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதற்காக பாபா அந்த லோகத்தை மாத்திக்கிட்டாரு, அவருடைய ரூபத்தையும் மாத்திக்கிட்டாரு. ஆகையினால இந்த மாதிரி விசேஷ சேவை இருக்கக்கூடிய காரணத்தினால சாகார உலகத்துல பாபாவனுடைய என்னெல்லாம் சேவைகள் இருந்ததோ அது எல்லாத்தையும் குழந்தைங்க கையில பாபா ஒப்படைச்சிட்டாரு. பாப்தா தான் அந்த டைம்ல வந்த போது பிரகாஷ் மணி தாதி, அப்புறம் வந்து தீதி மன்மோகினி, அவங்க 2 பேருடைய தலையிலையும் பூ வச்சு பாபா வந்து இசாரா ஒரு சிக்னல் கொடுத்தாரு. இனிமே வந்து இவங்க 2 பேரும் இந்த ஏக்கியத்தை பாதுகாத்துப்பாங்க, கவனிச்சுப்பாங்க. முக்கியமான ரூபத்துல தாதி தான் அந்த இடத்துல இருந்தாங்க. மற்றபடி கூட நிறைய பிராமணர்கள் இருந்தாங்க. எல்லா பிராமணர்களுக்கும் பாபா வந்து தன்னுடைய கிரீடத்தை அணிவித்த நாள், பொறுப்பு அப்படிங்கிற கிரீடத்தை குழந்தைங்களுக்கு கையில கொடுத்த நாள். எல்லாருக்கும் தெரிஞ்சவரா முன்னாடி இருந்தவர் பாபா பின்னாடி போயிட்டாரு, குழந்தைங்களும் முன்னாடி வச்சுட்டாரு. பாபா வந்து கிரீடம் கொடுத்தாரு. கிரீடம் அப்படின்னா இது வந்து ராஜ்யத்தினுடைய கிரீடம் கிடையாது, இது பொறுப்பினுடைய கிரீடம், உலக சேவைக்கான கிரீடம். அப்ப கூடவே திலகமும் கொடுத்தாரு, வெற்றி திலகம். கூடவே பாத்தீங்கன்னா திலகமும் கொடுத்தாரு, கூடவே வரதானமும் கொடுத்தாரு. பாபா வந்து அன்னைக்கு நைட் கிளாஸ் நடத்தினாரு. அப்புறம் வந்து பாபா அவருடைய ரூம்ல போய் உட்கார்ந்து இருந்தாரு. அப்ப என்னாச்சு, தாதி வந்து பாபா மீட் பண்ண போனாங்களா, பாபா வந்து தன்னுடைய கைகளை தாதியினுடைய கைகள்ல கொடுத்தாரு. அப்ப அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு, கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி, நிறைய கரண்ட், எக்ஸ்ட்ரா கரண்ட் வர மாதிரி ஃபீல் ஆச்சு. தாதியினுடைய வார்த்தைகள் அப்ப எப்படி இருந்தது அப்படின்னா, கரண்ட் வருது, எனக்கு கரண்ட் வந்துட்டு இருக்கு, எனக்குள்ள ரொம்ப லைட் இருக்குது, வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அப்படி இருக்கும்போதே அந்த பாபாவனுடைய கை வந்து அப்புறம் லூஸ் ஆயிடுச்சு, ஆத்மா பறவை பறந்துச்சு. அப்புறம் வந்து பாபா வந்த போது சொன்னாரு, அவ்யக்த ரூபத்துல, அவ்யக்தத்துல இருந்து சாகார ரூபத்துல வரும்போது பாபா சொன்னாங்க, பாபா வந்து தன்னுடைய எல்லா சக்திகளையும் குழந்தைங்களுக்கு வில் எழுதி கொடுத்துட்டாரு, அதாவது உயில் கொடுத்துட்டாரு, உயிலாக. அதுக்கு நம்ம பிரம்மா பாபாவனுடைய பாட்டு எவ்வளவு விசேஷம் பாருங்க. 1936 பாபா வந்து தன்னுடைய உடல், மனம், பொருள் எல்லாத்தையுமே பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணி கொடுத்துட்டாரு, எழுதி கொடுத்துட்டாரு, உயில். அப்புறம் 33 வருஷம் கழிச்சு பாபா எப்போ சுயம் கர்மாதீத் நிலை அடைஞ்சாரோ அப்போ அவருடைய எல்லா சக்திகளை, அவருடைய எல்லாத்தையுமே குழந்தைங்களுக்கு உயில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு, டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப வரதானத்தின் ரூபத்துல பாபா என்ன கொடுத்தாரு, சக்திகளை கொடுத்துட்டாரு. அதனாலதான் பாபா போன பிறகும் கூட காரியம் அதை விட 10 மடங்கு அதிகமாச்சு. தாதிச்சு ரொம்ப ஸ்டேபிள் ஆயிட்டாங்க, ரொம்ப திடமாகிட்டாங்க. இந்த டைம்ல ராத்திரி முழிச்சு இருந்து தாதி எல்லாருக்கும் செய்தி கொடுத்தாங்க, போன்ல, டெலிகிராம்ல, போன்ல எல்லாருக்கும் கூப்பிட்டு மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தாங்க. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா டவுட், எல்லாருக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், ஒரு சந்தேகம், ஒரு குழப்பம். ஆனா தாதி முற்றிலுமாக ஸ்டேபிளா இருந்தாங்க. ஏன் அப்படின்னா பாபாவனுடைய கிடைச்ச பவர்ஸ் அவங்கள வந்து அந்த மாதிரி ஸ்டேபிளா இருக்க வச்சு, அவ்வளவு பவர் கிடைச்சிச்சாங்க. பாபா வந்து திலகம் கொடுத்தாரு, அந்த பொறுப்பினுடைய கிரீடத்தை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போனாரு. அப்புறம் எல்லா சக்திகளுடைய எல்லா விதமான விஷயங்களையும் பாபா வில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு, அதாவது உயில் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, உயில் கொடுத்தது மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் பாருங்க, பிரம்மா பாபா போன பிறகு தாதியனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல எவ்வளவு சென்டர்கள் ஓபன் ஆச்சு, ஃபாரின்ல எல்லாம் சேவை தொடங்குச்சு. அப்புறம் 2007 வரைக்கும் எவ்வளவு நாடுகள்ல எவ்வளவு ஆயிரக்கணக்கான சென்டர்கள் ஓபன் ஆயிருந்தது. பாபா வந்து வரதானம் கொடுத்தாரு. ஆனா பாபா எப்பவுமே சொல்றாருல, வரதானத்தை வந்து பயனுள்ளதாக மாத்துறது, அதை வந்து யூஸ் பண்றது குழந்தைங்களுடைய வேலை இல்லையா.
வரதானங்கள் பாபா எல்லாருக்குமே கொடுக்குறாரு. ஆனா அந்த வரதானங்களை நினைவு என்ற தண்ணி கொடுக்கறது, அப்புறம் அதை யூஸ் பண்றது, இல்லைன்னா சூரிய ஒளி, நினைவு அப்படிங்கிற சூரிய ஒளியை கொடுக்கறது, அதுதான் அது வேலை செய்யறதுக்கான ஒரு சாதனம். பாபா பாத்தீங்கன்னா அன்பினுடைய நாளையும் கொண்டாடினாரு, சக்தியினுடைய நாளாகவும் கொண்டாடினார். பாபா எப்பவுமே சுத்தி வர்ற மாதிரி இன்னைக்கும் சுத்தி வந்தாரு. அமிர்த வேலையில எப்ப குழந்தைங்க பாபாவை பாபாவோடைய நினைவுல உட்காடுறாங்களோ அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்திதியில உட்காடுறாங்க. அவங்களுடைய பயிற்சியும் நல்ல தரமானதா இருக்குது, கூடவே சக்திகளையும் எடுத்துக்கிறாங்க, பாபா அன்புல மூழ்கியும் இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல எவ்வளவு சக்திசாலியான நிலையில இருந்தாங்களோ அந்த சக்திசாலியான நிலை கர்மத்துல வரும்போது சுத்தமா இல்ல. கர்மத்துல வரும்போது பாபா நினைவுல இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் கர்ம யோகியாயி செய்யணும். நீங்க சாதாரண காரியம் செஞ்சுட்டு இருந்தா கூட அங்க பாபாவுடைய சாட்சாத்காரம் மத்தவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கர்ம யோகியா இருக்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு கர்மமும் யாருக்கு அது சுகம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு கர்மமும் யாருக்கு பாபாவுடைய சாட்சாத்காரம் செய்ய வைக்கக்கூடியதாகவும் இருக்கும். நீங்க செய்யற காரியங்கள் சாதாரணமானதாக இருக்கலாம், ஆனால் மகான் காரியம், மகான் சாட்சாத்காரம் கிடைக்கும். மகானா தெரியணும் மத்தவங்களுக்கு. சேவை அப்படின்னா பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு கொடுக்கறது, ஆக்சுவலி அப்படிதானே, அப்படிதான் அர்த்தம். ஆனா அந்த சேவை செய்யும் போதே நான் யாருக்கும் துக்கம் கொடுத்துட்டேன், யாருக்கு ஏதோ 1-2 வார்த்தை சொல்லிட்டேன், சிலரை கண்ட்ரோல் பண்ண, சிலரை 4 வார்த்தை பேசினேன், கோபத்துல வந்தேன், அப்போ அது அந்த சேவை நடக்கிறது இல்லையா? எந்த ஒரு செயலாகட்டும் நம்மளை நம்மளுடைய நிலையிலிருந்து அது கீழே விழ வைக்குது. நம்ம இன்னொருத்தருடைய இதயத்தை நம்ம துக்கம் கொடுக்குறோம், இன்னொருத்தருக்கு துக்கம் கொடுக்குறோம், இன்னொரு ஆத்மாவை நம்ம டெஸ்ட் பறிச்சு அவங்களுடைய மனசை உடைச்சிட்டோம் அப்படின்னா அது சேவையா என்ன நம்ம பண்ணது? சேவை பண்ணேன், 10 ஜோதிலிங்கம் பண்ணேன், ஆனாலும் நான் ஒவ்வொரு ஜோதிலிங்கத்தின் போதும் யாரையாவது திட்டுறேன், ப்ரோக்ராம் லேட் ஆச்சுன்னா 4 பேரை திட்டுறேன், ஒவ்வொருத்தரையும் யாருடைய இதயத்தையாவது 10 பேருடைய இதயத்தையாவது உடைக்கிறேன், இல்ல 20 பேருடைய இதயத்தை உடைக்கிறேன், அந்த சூழ்நிலைய கோபத்தால நான் நிரப்புறேன் அப்படின்னா அந்த சேவை பண்ணீங்க. ஆனால் கூடவே என்ன பண்ணீங்க? பந்தனத்துல இருந்து விடுபட்டு இருக்க வேண்டியது இது துக்கத்தினுடைய இந்த கர்ம கணக்கினுடைய ஒரு பந்தனம் அங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாபா சொல்றாங்க, எந்த ஒரு காரியம் அதிகாலையில அவ்வளவு நல்ல ஸ்திதி இருக்குதோ அந்த ஸ்திதி ஃபுல் டே கர்மத்துல வரும்போதும் காரிய விவகாரத்துல வரும்போதும் நம்ம இருக்கணும் அந்த ஸ்திதி. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஜானகி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, சேவைன்னு சொல்லாதுங்க, சேவை அது சேவை கிடையாது, கர்ம யோகா, அவ்வளவுதான். சேவைன்னு சொல்ல சேவைங்கிற வார்த்தையை கேட்டோன்னா எல்லாரும் சென்டர்ல செய்யறது மட்டும்தான் சேவை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கர்ம வீட்டுல செய்யறது வேலை, சென்டர்ல செஞ்சாதான் சேவை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். அதனால நம்ம கர்ம யோகா நிலை நமக்கு வேணும். கர்மமும் யோகமும் எப்போ நமக்கு சேர்ந்து ஒன்னாக இருக்குதோ, நான் ஸ்ரீமத் படி அந்த காரியத்தை செய்யறேன் அப்படின்னா நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும் கர்ம யோகா மாறிடும், கர்ம யோகாவாக மாறிடும். அது நம்மளுடைய லௌகீக வீட்டுல உள்ள வேலையாக இருக்கலாம், சேவையாக இருக்கலாம், பாபாவனுடைய வீட்டினுடைய சேவையாக இருக்கலாம். ரெண்டையும் சமமா பாக்குறீங்களா? யார் வீட்டினுடைய வேலையாகட்டும் பாபா வீட்டினுடைய சேவையாகட்டும் ரெண்டும் ஒரே மாதிரி பாக்குறாங்களோ அவங்கதான் நம்பர் 1 கர்ம யோகி. பாபா வீட்டிலோட சேவையை முதல் தரமானதாகவும் நான் வீட்டுல செய்யக்கூடியதை தலை எழுத்து அப்படின்னு நான் செஞ்சேன் அப்படின்னா அங்கே கர்ம யோகி இல்லை. ஏன்னா அதிக நேரம் நீங்க அங்கதான் இருக்க போறீங்க, பாபா வீட்டுல கொஞ்ச நேரம் தான் இருக்க போறீங்க. இது வரைக்கும் உங்களுடைய வீட்டினுடைய சேவைகளை உங்களுடைய பாபாவுடைய சேவையாக கர்ம யோகியாக நான் மாத்திக்கல, பாபா சேவையாவே நினைச்சுக்கணும் பாபா வீட்டுல சேவையை. அப்பந்தான் நம்ம கர்ம யோகி நிரந்தர சாதாரண சகஜமான யோகி ஆக முடியுமே தவிர இல்லை அப்படின்னா கர்ம யோகி ஆக முடியாது. ஏன்னா பாபா நிறைய தடவை எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாரு, திடீர்னு தான் நடக்கும். நிறைய பேரு இதுல இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சோம்பேறிகள் ஆகிடுறாங்க, சாதாரணமாயிடுறாங்க. எப்ப விநாசம் வரும் அப்படின்னு தெரியல, எப்ப வருமோ. ஏன்னா விநாசம் யுத்தம் வருது, இல்லைன்னா பெரிய விநாசம் மாதிரி கொரோனா வருது, அப்புறம் பாத்தீங்கன்னா நார்மல் ஆகிடுது. ஒண்ணும் விநாசம் வர மாதிரி தெரியலையே. எது வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குதோ, இல்ல யுத்தமாகட்டும், இல்லைன்னா இயற்கை பேரழிவாகட்டும், இல்லைன்னா கொரோனா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்தாலும் கூட அந்த நேரத்துல கொஞ்சம் விழிப்புணர்வு கூட இருக்காங்க, புருஷார்த்தத்துல இறங்கிடுறாங்க, கொஞ்சம் தீவிரமாயிடுறாங்க, சீரியஸ்னஸ் வந்துடுது. ஆனா அதுக்கு பிறகு பார்த்தா நார்மல் ஆயிடுச்சு, அப்புறம் இவங்களும் நார்மல் ஆயிடுறாங்க, சோம்பேறியாக ஆயிடுறாங்க.
ஏன்னா அது கொஞ்ச நேரத்திற்காக அந்த சூழ்நிலையை பார்த்து அவங்களுக்குள்ள வைராக்கியம் வந்தது. அது டெம்பரரியான ஒரு மாற்றம் நடந்தது. அவங்க பெர்மனன்ட் மாற்றம் அவங்களுக்குள்ள வராதனால அதுக்கு பிறகு அவங்க சோம்பேறிகள் ஆயிட்டாங்க. எப்ப வந்து விநாசம் வரும் அப்படிங்கிறத பாபா சொல்லவே மாட்டாரு. பாபா டேட் சொல்லுவாரா என்ன? சரி, விநாசத்தை விடுங்க. விநாசம் வந்து மொத்தமா வரும், அது டோட்டலாக சுத்தம் பண்ண வேண்டிய காரியம், சுத்தம் பண்றதுக்காக. சரி, நீங்க என்னைக்கு விநாசம் ஆவீங்க, என்னைக்கு நீங்க உசுர விடுவீங்க, இந்த உடம்பு விட்டு போவீங்க, உங்களுக்கு தெரியுமா? அது சொல்ல முடியுமா? அதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? அப்ப ரெடியா இருக்கணும்ல. அது எப்போ கேரண்டி இல்லையோ, கேரண்டியே இல்லை எப்ப போவேன்னு சொல்லவே முடியாது. அப்ப எவ்வளவு நமக்கு, அதுதான் நம்மளுடைய விநாசம். அதை விட்டுட்டு ஊருக்குள்ள விநாசம் வர்றதை எதிர்பார்த்துட்டு விநாசம் டைம்ல நீங்க இப்ப இயற்கை பேரழிவு எல்லாம் வருது, யாராரோ இறந்து போறாங்க, நம்ம அதுல வரல அந்த கவுண்டிங்ல. ஏன் அப்படின்னா நமக்கு இன்னும் டைம் வரல. நமக்கு எந்த டைம் வரும் யாருக்கு தெரியும்? விநாசம் இல்லாத டைம்ல நார்மலா நடந்து போயிட்டு இருக்கும்போது கூட நடந்துடலாம், பஸ்ல போயிட்டு இருக்கும்போது நடக்கலாம், திடீர்னு ஒரு தலைவலி வருதுன்னு ஆஸ்பத்திரிக்கு போனேன், அங்க போய் அப்படி போயிடலாம். அந்த மாதிரி ஒரு காலண்டர் இருக்கா நம்மளுடைய வீட்டுல மாட்டிருக்கா? நான் என்னைக்கு சரீரம் விடுவேன், எதுவரை நான் இந்த உலகத்தில் வாழ்வேன் அப்படின்னு ஏதாவது காலண்டர் இருக்கா? தெரிஞ்சா பரவாயில்ல இல்லையா? அதான் தெரியாது. அதனாலதான் பாபா சொல்றாங்க, ஒவ்வொருத்தரையும் வானப்பிரஸ்த நிலை. நீ எல்லாருமே வானப்பிரஸ்திகள்னா என்னது? அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க இறந்து போறதுக்கு தயாராயிருவாங்க, சரீரத்தை விட்டு போறதுக்கு. எங்களுடைய இந்த பணி இந்த உலகத்துல முடிஞ்சிச்சு. எல்லா பொறுப்புகளையும் தன்னுடைய குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு, எல்லா பொறுப்பாளிகளை யாரையாவது வச்சுட்டு அவங்க ஆன்மீகத்தை பயணம் வீட்டுக்கு போறதுக்கான பயணத்தை மேற்கொள்றாங்க. பரமாத்மாவோடு கலக்கக்கூடிய அதுக்காக காட்டுக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரியான டைம் தான் நமக்கு வானப்பிரஸ்த நிலை. எல்லாருக்கும் 60 வயசு ஆயிடுச்சு. 60 வயசு ஆன பிறகுதான் நான் ஞான யோகம் பண்ணுவேன். பக்தியில் அப்படிதானே, ஞான யோகத்துல ஈடுபடுவேன். எல்லாத்துல இருந்து விலகி காட்டுல போய் ஒரே தபஸ்யா 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 பண்ணி நான் வந்து அந்த மதி சோகதி கடைசியில கடவுள் கூட இணைஞ்சிருவேன். என்னுடைய பரமாத்மா எனக்கு ஒரு காரியம் கொடுத்தாரு, அதை நிறைவு பண்ணிட்டேன், நான் சந்தோஷமா இப்ப போறேன், அதற்கான தபஸ்யாவை நான் கடைசியில பண்றேன். அந்த மாதிரி கிடையாது. ஆத்மாவே இப்ப வந்து இந்த சங்கமயுகமே வானப்பிரஸ்த நிலைதான். சங்கமயுகமே போக வேண்டிய நேரம், போறதுக்கான ஏற்பாடும் செய்ய வேண்டிய காலகட்டம் இந்த சங்கமயுகம். கூடவே திடீர்னு எப்ப வேணாலும் நடக்கலாம், அகால மரணங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆகையினால நான் புருஷார்த்தம் பண்ணி அந்த ஒரு உயர்ந்த நிலையை நான் எனக்குள்ள உருவாக்கி இருக்கிறேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா பாபா வந்து ஸ்ரீ பாபா முரளியில பாத்தீங்கன்னா பிரம்மா பாபாவையும் நினைவு பண்ணுவாரு, மம்மாவையும் நினைவு பண்ணுவாரு. அவங்கதான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாங்க. அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணோம், ஃபாலோ ஃபாதர் அண்ட் மதர். அதனால அவங்க செய்த காரியங்களை பாபா அடிக்கடி ஞாபகப்படுத்துறாரு நமக்கு. பாபா சொல்றாங்க, மம்மாவை பாருங்க, உங்க மம்மாவனுடைய ஸ்லோகன் என்னவா இருந்தது? இப்பொழுது செய்ய வேண்டும், இப்பொழுதே, எப்பொழுதே இல்லை, இப்பொழுதே. அதை நான் இந்த மாதிரியான முயற்சி அம்மா பண்ணிட்டு இருந்த காரணத்தினால கொஞ்ச காலத்திலேயே அவங்க சம்பூர்ண சம்பனம் ஆயிட்டாங்க. இல்லைன்னா அம்மாவுக்கு வந்து இன்னும் நிறைய நாட்கள் அவங்க இருந்திருக்கலாம். ஏன்னா பாபா வரும்போது பிரம்மா பாபாவுடைய வயசு என்னவா இருந்தது? 60. அம்மாவுடையது 17, 18 தான் இருந்தது. ஆனாலும் பாத்தீங்கன்னா பாபாவுக்கு முன்னாடியே அவங்க பேக்கேஜ் ரெடி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப ரொம்ப சின்ன வயசுலயே அவங்க சரீரம் விட்டுட்டாங்க. 45 வயசுலயே மம்மா வந்து போயிட்டாங்க. எதனால இந்த மாதிரி ஆச்சு? மம்மாவுடைய ஸ்லோகன் அந்த மாதிரி இருந்தது, நடத்துறவர் நடத்திட்டு இருக்கிறாரு, செய்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு பாபாவுடைய ஸ்ரீமத்தையும் நம்ம ஏத்துக்கணும். பாபா என்ன சொல்றாரோ அதை இப்பவே செய்யணும். நமக்கு ஏற்கனவே இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்கோம். அம்மா வந்து ஒரு பார்ட்டி பாபாவை மீட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப பாபா வந்து சொல்றாரு அல்வா பண்ணணும் அப்படின்ட்டு. அது பெரிய லாங் ப்ராசஸ். ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகும், இந்த செவ்வரிசி அல்வா. அப்ப செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க விறகு பத்த வச்சு அடுப்பை ரெடி பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நடுநடுவா ஒருத்தவங்க இருப்பாங்களே எப்படி நமக்கு டெஸ்ட் பேப்பர் கொடுக்கறதுக்கு, மம்மா அந்த குரூப் தான் கிளம்பிடுச்சு அப்படின்னு பாபா கிட்ட விடைபெற்றுட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் வந்து மம்மா வந்து அவங்க டிஸ்ட்ராக்ஷன் என்னதான் கொடுத்தாலும் அதுல அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணவே இல்லை. அவங்க பண்ணிட்டே பண்ணிட்டாங்க. மம்மா அந்த பார்ட்டி நடந்து போயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஆனாலும் மம்மா பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம்
மம்மா வந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த சிஸ்டர். அவங்க பஸ்ல ஏறிட்டாங்க அப்படின்னு மம்மா பண்ணிட்டாங்க பண்ணி முடிச்சு பாபா கையில டப்பாவை கொடுத்தாங்க, போட்டு குழந்தை முடிஞ்சிச்சா ஓ ரெடியா ரெடி பாபா அப்படின்ட்டு உடனே ஒரு சைக்கிள்ல கொடுத்து விட்டாங்க. பார்த்தாங்க பஸ் ஏதோ ப்ராப்ளம் அங்க நின்றுட்டு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்துல நின்றுட்டு கொண்டு கையில கொடுத்தாங்க. அந்த அவரு வண்டி சைக்கிள்ல போய் கொடுத்துட்டாரு பஸ்ஸுக்கு. அப்போ அங்க இருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. எங்களுக்காக அம்மா வந்து செஞ்சு அனுப்பியிருக்காங்க, பாபா கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு அவங்க நினைச்சு அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அதனால அம்மா வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்லயும் கான்சென்ட்ரேஷன் பண்ணல. எனக்கு கட்டளை கொடுத்தது யார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல. ஏன்னா அம்மா வந்து சரஸ்வதி ஆக்சுவலி இல்ல, அவங்க அவ்வளவு ஞானம், பெரிய ஞான சுரூபமானவங்க. ஆனாலும் அவங்க பாபாவுடைய ஸ்ரீமத்துக்கு முன்னாடி தன்னுடைய புத்தி அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, குழந்தையாயிருவாங்க. பாபா சொன்னா செய்யணும். ஆஞ்சி அதுக்கு எதுக்காக இப்படி ஷார்ட்கட்ல செய்யலாம் அப்படின்ட்டு பாபா அம்மா யோசிச்சதே இல்லை. பாபா சொன்னார், பாபா வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதை நான் செஞ்சே தீரணும், அதுதான், அதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, அது என் புத்தி அங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு அம்மா வந்து அதை செஞ்சே தீருவாங்க. ஏன்னா யார் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த பிரம்மாவனுடைய வாய் மூலமாக. அவங்க பிரம்மாவை பார்க்கல, சிவபாபாவை பார்த்தாங்க. அதனால ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆஞ்சி பாபா, ஆஞ்சி ஆஞ்சி ஆஞ்சின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்கதான் முன்னுதாரணமாக, முதலாக ஃபர்ஸ்ட் குழந்தை. பாபாவனுடைய ஒவ்வொரு கட்டளையும் சாகாரமாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர் அந்த அம்மா. பாபாவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருந்தது அம்மாவனுடைய மனசுல. யார் எனக்கு கட்டளை கொடுத்தது அப்படிங்கிற அந்த உயர்ந்த ஒரு உணர்வுல அவரு என்ன சொன்னாலும் ஓகே பாபா. அதே மாதிரி ஒரு தடவை வந்து குருவி முட்டை இருந்தது பாத்தீங்கன்னா, பாபாவுடைய ரூம்ல குருவி முட்டை போட்டு இருந்தது. அப்ப பாபா வந்து விளையாட்டுக்கு தான் சொன்னாரு. பாபா மம்மாவை கூப்பிடு, குழந்தை ஒரு சிஸ்டர் கிட்ட சொல்லி அனுப்புறாரு, மம்மாவை கூப்பிடு, அம்மாவுக்கு முட்டை கொடுக்கலாம். அப்ப அம்மா கிட்ட சொல்றாரு பாபா, குழந்தை காட்டு, நான் முட்டையை உடைச்சுக்குவோம் வாயில ஊத்துறேன். அப்ப அவங்க இருந்து சிஸ்டர் சொல்றாங்க, அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்களா, இது என்ன நடக்குது அப்படின்னு. மம்மா வந்து வாயை திறந்து ரெடி ஆயிட்டாங்க. ஆனா பாபா உடைச்சு ஊத்தல முட்டைய. பாபா சொன்னாரு, குழந்தை மம்மா நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. அம்மா என்ன சொல்றாங்க, பரமாத்மா அந்த நேரத்துல முட்டை சாப்பிட சொல்றாரு அப்படின்னா அதுவும் பாபாவுடைய ஸ்ரீமத் தானே, அவர் என்ன செஞ்சாலும் அது நன்மை. ஆனா பாபா அப்படி செய்யல. டெஸ்டிங்ல அவ்வளவு 100% பாஸ் ஆனது மம்மா. அந்த அளவுக்கு பரமாத்மாவுடைய ஒவ்வொரு கட்டளையையும் சிறமேற்கொண்டு முதல்ல கடைபிடிச்சு ப்ரூஃப் காட்டினது மம்மா மட்டும்தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி பாபா சொன்னாரு, பாபா மேல எப்போ நிச்சயம் இருக்குமோ, 100% நிச்சயம் இருக்குமோ, அப்போ கண்ணை மூடிட்டு அவர் என்ன சொன்னாலும் நம்ம அதன்படி நடப்போம். அவர் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, பாபா மேல நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா, அவரு குடிக்கக்கூடிய ஸ்ரீமத்துல 1% கூட சந்தேகம் வராது, 100% நம்பிக்கை இருக்கும். அவர் கிணத்துல குதிக்க சொன்னாலும் குதிச்சிருவாங்க. ஏன்னா எனக்கு என்னை வழி நடத்துபவர் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு பாபா மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி இல்லாம பாபா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்ரீமத்து மேலேயும் நம்பிக்கை இருக்கணும். பாபா என்ன சொல்றாரோ அதை இன்னைக்கே செய்யணும், இப்பவே செய்யணும், நாளைக்கு என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. கேலண்டர்ல பாத்தீங்கன்னா புத்தாண்டு, தீபாவளி எல்லா விஷயத்தையும் மென்ஷன் ஆயிருக்கு. ஆனா என்னுடைய கடைசி நாள் என்றைக்கு அப்படிங்கிறது எந்த கேலண்டர்லயும் இல்லை. அப்புறம் 2வது எக்ஸாம்பிள், பாபா வந்து சிவபாபா வந்து பிரம்மா பாபாவோட சொல்றாரு. எப்படி பிரம்மா பாபா அவர் கடைசி டைமுக்கும் முன்னாடி அவர் ரெடி ஆயிட்டாரு. கடைசி டெஸ்ட் பேப்பர் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நஷ்ட மோகா ஸ்மிருதி லப்தா, அப்படிதானே? எந்த ஒரு விஷயத்திலும் மோகம் பற்று இல்லாத ஒரு நிலை, அது வந்து பிரம்மா பாபாவுடைய ஸ்திதி அந்த மாதிரி முதல்லயே ஆயிடுச்சு. பாபா அன்னைக்கு ராத்திரி கிளாஸும் எடுத்தாரு, குழந்தைங்கள்ட்ட இருந்து விடை பெற்றாரு. பாபா வந்து அந்த வாசல் கதவுல நின்றுட்டு, அச்சா குழந்தைங்களே இன்னைக்கு பாபா விடை பெறுகிறார். பாபா அது வரைக்கும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணதே இல்லை. நிறைய பேருக்கு அந்த விஷயம் அந்த டைம்ல புரியல. அப்புறம் பாபா வந்து தன்னுடைய ரூமுக்கு போனாரு. 2 நாளைக்கு முன்னாடியே தாதிஜி வந்திருந்தாங்க. அவங்கள பாபா வந்து உடனே எப்பவுமே அனுப்பிடுவாரு சேவைக்காக. ஆனா அன்னைக்கு பாபா நிறுத்தி வச்சிருந்தாரு, இரு குழந்தை 2 நாளைக்கு இருந்துட்டு ஏன்னா தீதி அந்த நேரத்துல வேற ஊருக்கு போயிருந்தாங்க சேவைக்காக. ஏன்னா மன்மோனி தீதி தான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மம்மாவுக்கு பிறகு அந்த எக்கியத்தை உள்ள மவுண்ட் அபனுடைய ஃபுல் ஆக்டிவிட்டிஸையும் அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க.
ஆனா அந்த டைம்ல அவங்க வெளியில சேவைக்கு போயிருந்தாங்க. அதனால பிரகாஷ்மணி தாதி அப்ப அவங்க பாட்டி கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்க பாட்டி அனுப்பிட்டு அங்கேயே இருக்க சொல்லிட்டாரு பாபா. அதனால அங்க இருந்துட்டு இருந்தாங்க. பாபா முந்தைய நாள் எங்க அரிசி இருக்கு, எங்க ஸ்டோர் இருக்கு, இங்க யார் பாத்துக்கிறாங்க, இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு, எல்லா இதையும் பாபா பிரகாஷ்மணி தாதிக்கு காட்டினாங்க. அவங்க கையை கூட்டிட்டு போய் கையை பிடிச்சு காட்டினாங்க. ட்ரைனிங் சென்டர் இங்க வரப்போகுது குழந்தை, இங்க எல்லா குழந்தைகளுக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும், எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, காட்டினாரு. அப்புறம் யாருக்குமே ஒரு எண்ணம் கூட இல்ல, ஒரு பர்சன்ட் கூட பாபா போறாரு அப்படின்னு. 1/2 மணி நேரத்தினுடைய விளையாட்டு தான். பாபா கிளாஸ் பண்ணாரு, ரூமுக்கு போனாரு, பாபா முரளி நடத்தினாரு, அப்புறம் ரூமுக்கு போனாரு. அங்க போனாங்க, பார்த்துட்டு இருக்கும் போதே பாபா சரீரம் விட்டு போயிட்டாரு. சிவபாபா என்ன சொல்றாரு பாருங்க, பிரம்மா பாபாவுடைய கைகள் குழந்தைங்க உங்களுடைய கை மேலதான் இருந்தது. எல்லாருக்குமே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் இல்லையா உலகத்துல, பரிவாரத்தின் மேல. அவங்க லாஸ்ட்ல என்னதான் சரீரம் விட்டு போகும்போது அவங்களுடைய யாராவது ஒரு பரிவாரத்தின் மேல ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கும். அவங்க நினைவுல அது போக விரும்பாது. குழந்தையினுடைய கையை பிடிச்சிருந்தாலும் கூட பாபாவுக்கு அந்த நேரத்துல கவர்ச்சி இல்ல, அட்ராக்ஷன் இல்ல, அட்டாச்மெண்ட் இல்ல. அப்புறம் பறந்து போயிட்டாரு. குழந்தைங்களுடைய பற்றும் இல்ல, சரீரத்தினுடைய பற்றும் இல்ல, அன்பு இருந்துதானா. அதனால பாபா சொல்றாங்க நீங்களும் செக் பண்ணுங்க. நிறைய விஷயங்களை பாபா செக் பண்ண சொன்னாரு. நீங்க எவரடியாக இருக்கிறீங்களா, நஷ்ட மோகம் ஆயிட்டீங்களா, மோகத்தை நஷ்டம் பண்ணிட்டீங்களா, பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் இருக்கின்றதா, ஞானம், யோகம், தாரணை, சேவை 4 விஷயத்திலையும் நான் ஃபுல் பாஸ் ஆயிட்டேனா. பாபா சொல்லிருக்காரு. ஏற்கனவே நம்ம பாத்தீங்கன்னா நம்ம போறோம் அப்படின்னா பாபா எங்களை துக்கமான உலகத்துல கூட்டிட்டு போயிருங்க பாபா. யாராவது கேட்டாங்க பாபா நீ வீட்டுக்கு போறதுக்கு குழந்தைங்க ரெடியா அப்படின்னா நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்றாங்க ஒரு குழந்தைங்களும். நீங்க ரெடியா இருந்து, ரெடினா என்ன அர்த்தம், இந்த உலகத்துல துக்கம் தாங்க முடியல அதனால போயிடலாம் சாமி அப்படின்ட்டு அந்த ரெடி கிடையாது. ரெடி அப்படின்னா பாபா என்ன சொல்றாரு, தேகம் உங்களை இழுக்குது, தேகத்தினுடைய உலகம் உங்களை இழுக்குது. அது மட்டும் இல்லாம கணக்கு வழக்கு இருந்தது அப்படின்னா அது கழிக்கல அப்படின்னா எப்படி போக முடியாது. நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்களுக்கு கணக்கு வழக்கு இருக்குது அப்படின்னா அந்த உடம்பு விட்டு அந்த ஆத்மா போகவே செய்யாது. சுத்தி இருக்கிற எல்லாரும் போகணும்னு எதையாவது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனா அந்த ஆத்மா அந்த உடம்பு விட்டு போகாது, துடிச்சிட்டு இருக்கும் ஆனா போகாது. ஏன்னா அவங்களுடைய கணக்கு வழக்கு இன்னும் கழியல. யோகத்தின் மூலமா கழிக்கல அப்படின்னா இந்த மாதிரி போகத்தின் மூலமா தான் கழிக்கணும். சும்மா வாய் மூலமா நான் ரெடின்னு சொல்றதுக்கும் உண்மையிலே நம்ம செக் பண்ணி பார்த்து ரெடியா அப்படின்ட்டு செக் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால செக் பண்ணி பாருங்க, நான் ரெடியா இல்ல சும்மா சொல்லிட்டு இருக்கிறேன், என்னுடைய எல்லா கணக்கு வழக்குகளையும் சுத்தம் செய்து விட்டேனா, என்னுடைய ஆத்மாவுடைய கெப்பாசிட்டி 0 பேலன்ஸ் ஆயிடுச்சா, அந்த விகர்மத்தினுடைய கணக்கு 0 ஆயிடுச்சா, அதை நான் கழிச்சிட்டேனா, எனக்குள்ள மறந்தும் கூட எனக்கு தெரியாம கூட அந்த பழைய சமஸ்காரங்கள் எனக்குள்ள எமர்ஜ் ஆகாத தெய்வீக குணங்கள் மட்டுமே நிரம்பிய நிலை எனக்குள்ள வந்துருச்சா, அதுதான் ரெடி. சும்மா ரெடின்ட்டு துக்கம் தாழாம சொல்வது ரெடி அல்ல. அப்புறம் பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் விட்டதா இல்ல, அது என்ன பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அதற்காக என்ன பண்ணும், கர்மயோகி நிலை வேணும். பாபா செக் பண்ணாரு, கர்மயோகா நிலை குழந்தைங்களுக்கு ஏன் இருக்கிறது இல்ல. அமிர்த வேலை யோகா நல்லா பவர்ஃபுல்லா இருக்குது. அசரீரி நிலை, அசரீரி ஆயிடுறாங்க குழந்தைங்க. உடம்புல இருந்து விடுபட்டு அசரீரி ஸ்திதி நல்லா அனுபவம் பண்றாங்க, சக்திசாலியான ஸ்திதி அனுபவம் பண்றாங்க. ஆனா கர்மயோகா ஸ்திதி பாபாவுடைய கடைசி டைம் வரைக்கும் இருந்தது இல்லையா கர்ம யோகா. பாபா கூட யாரு நெருக்கத்துல இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் பார்த்தாங்க, பாபா நடமாடும் பரிஸ்தாவாக தெரிஞ்சாரு. கூட இருக்கிறவங்க யாரெல்லாம் மீட் பண்ண போனாங்களோ அவங்க ஃபீல் பண்ணாங்க. பாபாவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக லாஸ்ட் டைம்ல போனாலும் கூட அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, பாபா கேட்டுட்டுதான் இருக்காரு, ஆனாலும் பாபா அங்க இல்ல. அந்த அளவு பாபா பவர்ஃபுல்லான ஸ்திதியில இருந்தாரு. தாதிகள் சொன்னாங்க, சாதிகள் என்ன சொல்றாங்க, நாங்க செய்திகள் சொல்ல போனா கூட நம்ம என்ன சொல்ல போனோங்கிறதே நமக்கு மறந்து போயிடும். அந்த அளவு நம்மளும் அசரீரி நிலைக்கு போயிடுவோம். அங்க இருந்து வெளியில வந்த பிறகுதான் ஞாபகம் வரும், ஓ ஐயோ இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சனே, மறந்துட்டனே. அதனால ஒவ்வொருத்தருக்கும் தோணுச்சு இன்னைக்கு நம்ம பாபாவுடைய கையை பிடிச்சு நடக்கணும்,
பாபாவை கைப்பிடிக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா பாபா வந்து அந்த அளவு அசரீரி பயிற்சி பண்ணாரு, தன்னைத்தானே அந்த சுரூபத்துல நிலைத்திருக்க வச்சாரு. இப்ப அவருடைய ஸ்திதியினுடைய சாட்சாத்காரத்தை ஒவ்வொருத்தருக்கும் செய்ய வச்சாரு. கர்மயோகி ஸ்திதிய எல்லாருக்கும் சாட்சாத்காரம் செய்ய வச்சாரு. காரியம் செய்தாலும் ஒரே ஒரு பாபாவனுடைய நினைவுல இருந்து செஞ்சாரு. பாபா அவ்வளவு புருஷார்த்தம் பண்ணாரு. காரியம் செய்யும் போது பாபாவுடைய நினைவுல இருந்து செய்யணும். ஒவ்வொரு காரியமும் சாப்பிடும் போது பாபா நினைவு, குளிக்கும் போது பாபா நினைவு, எல்லாரு கூடயும் பேசிட்டு இருந்தாலும் பாபாவுடைய நினைவுல இருக்கு பிராக்டிஸ் பண்ணாரு. பாபா வந்து இப்ப காரணம் சொன்னாரு. ஏன் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ அந்த நினைவு பாபாவோட அந்த ஸ்டில்லான ஆத்ம உணர்வு ஏன் இல்லை அப்படின்னா, ஏன்னா நான் ஆத்மா எஜமானன் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு காரியம் செய்யல குழந்தைங்க. நான் ஆத்மா அப்படி சீட்ல உட்கார்ந்துட்டு நெற்றியினுடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு கர்மேந்திரியங்கள் மூலமா ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வைக்கிறேன். அந்த சீட்ல செட் ஆயிருந்தீங்க அப்படின்னா கர்மேந்திரியங்கள் உங்களுடைய ஆர்டரை ஏத்துக்கிட்டே ஆகணும். அதனாலதான் பாபா டெய்லி தர்பார் கூட்டிட்டே இருந்தாரு. டெய்லி பாபா அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணியிருந்தாரு. டெய்லி பாத்தீங்கன்னா நைட்டு தர்பார் கூட்டுவாரு. தன்னுடைய அவரு நம்ம ஆத்மா ராஜா அப்படின்னா நம்ம மந்திரி சபை இருக்கு, அவங்களெல்லாம் கூப்பிட்டு 5 பஞ்சேந்திரியங்கள் 3 ஞான இந்திரியங்களையும் கூப்பிட்டு அவங்ககிட்ட ஒரு கணக்கு கேட்பாரு. ஏய் கண்ணே, ஏன் மனசே, இன்று எனக்கு ஏன் நீ இந்த மாதிரி செஞ்ச? நான் சொன்னதை நீ ஏன் செய்யல? நான் ஆத்மா ராஜா, நீ என்னுடைய மனசு மந்திரி, நான் சொல்றத கேட்கணும், ஏன்னா நான் தான் ராஜா அப்படின்னு ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் பாபா கட்டளை கொடுத்தாரு. அவங்க மூலமா செய்ய வச்சாரு. அடிக்கடி நினைவுபடுத்தினாரு, நான் தான் ராஜா, நீங்கள் என்னுடைய வேலைக்காரங்க. அதை பிராக்டிஸ் பண்ணாரு. அந்த காலத்துல வந்து லட்சுதாதி இருந்தாங்க, அவங்க வந்து பாபாவோட டைரியை காட்டினாங்க. அதுல இருந்து படிச்ச விஷயங்கள் தான் இது. அதனால தன்னுடைய சூட்சுமமான கர்மேந்திரியங்களாகட்டும் ஸ்தூலமான கர்மேந்திரியங்களாகட்டும் அதை உட்கார்ந்து பாபா செக் பண்ணார். இன்னைக்கு கண்ணு ஏமாத்துச்சா, காது ஏமாத்துச்சா, நாக்கு ஏமாத்துச்சா, ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சா? எல்லா கர்மேந்திரியங்களும் ஸ்ரீமத்திற்கு உட்பட்டு இருந்ததா, கட்டுப்பட்டு இருந்ததா, அதையும் செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு பிராக்டிஸ் இருக்கு. முதல்ல ஆத்மா நான் சீட்ல உட்காரணும், நெற்றியினுடைய மத்தியில என்னுடைய சிம்மாசனத்துல உட்காரணும். சிம்மாசனத்துல உட்கார்ந்தாதான் வேலைக்காரங்க சொன்னா கேட்பாங்க. சீட்டுக்கு பவர் இருக்குல்ல. இப்ப மந்திரி இருக்காங்க அப்படின்னா அவரு எது வரைக்கும் சீட்ல இருக்காரோ அது அப்பதான் சீட்ல இருக்கிற வரைக்கும் தான் அவங்க கீழே கர்மச்சாரிகள் அவங்க வேலைக்காரங்க எல்லாம் சொன்னா கேட்பாங்க. அவர் சீட்டை விட்டு இறங்கிட்டார் அப்படின்னா, அந்த போஸ்டிங் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு யாரு சொன்னா கேட்பாங்க? யாருமே சொன்னா கேட்பாங்க. அப்ப பவர் எது? சீட். அதே போல நீ ஆத்மா நெத்தி சீட்ல உட்கார்றதுக்கு பயிற்சி பண்ணுங்க. சீட்ல உட்கார்ந்துட்டு ஆர்டர் போனுங்க. சீட்ல அந்த மாதிரி உட்காருங்க, மாலிக் ஆயிருங்க, எஜமானனாக மாறிடுங்க. அப்ப மனம் புத்தி சமஸ்காரம் கூட உங்களுக்கு கட்டுப்படணும், பயப்படணும். ராஜா வந்துட்டாரு, ராஜா சொன்னதை கேட்கணும் அப்படின்னு. நீங்களே சீட்ல உட்காரல அப்படின்னா எப்படி கேட்கும் அது? அதனால சுயராஜ்ய அதிகாரியாக ஆகணும். பாபா சொல்றாங்க, சுயராஜ்ய அதிகாரியாக ஆகல, நீங்க சீட்ல உட்காரல அப்படின்னா நீங்க சொல்றதை யார் கேட்பாங்க? சீட்ல உட்கார்ந்தா மட்டும்தான் உங்களுடைய வேலைக்காரங்க நீங்க சொன்னா கேட்பாங்க. பாபா இந்த விஷயத்த நிறைய சொன்னாரு இன்றைய முரளியில. சீட்ல யாரு இருப்பாங்களோ அவங்க சொன்னா மட்டும்தான் கேட்கப்படும், அவங்க சொல்றதை மட்டும்தான் கேட்பாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் லாஸ்டா சொன்னாரு பாபா, உங்களை வந்து எல்லா குழந்தைங்களையும் பாபா சக்திவானாக மாத்தல, சர்வ சக்திவானாக மாத்திட்டார். நீங்க சர்வ சக்திவான் அப்படின்னா நீங்க எல்லா சக்திகளும் உங்களுடைய ஆர்டர் படி நடக்கும். சர்வசக்திவான் அப்படின்னு சொல்றீங்க, எந்த சக்தியும் நீங்க கூப்பிட்டா வரல அப்படின்னா அப்ப சர்வசக்திவான் எப்படி சொல்ல முடியும்? பாபா எக்ஸாம்பிள் சொன்னாரு. எப்படி பாபாவுக்கு நீங்க ஆர்டர் போடுறீங்க, பாபா வாங்க அப்படின்னா பாபா உடனே வந்துடுறாருல. பாபா வந்து எல்லார்ட்டையும் கேட்டாரு, நான் வந்து நீங்க ஆர்டர் போட்டோன்னா நான் பாபா வராரு தானே அப்படின்னா எல்லாரும் கை தூக்குனாங்க. அப்ப பாபா கேக்குறாரு, பாபாவே நீங்க ஆர்டர் போட்டா வந்துடுறாரு. அப்ப பாபாவனுடைய சக்திகள் பாபாவனுடைய தானே, பாபா கொடுத்தது உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப அது கூப்பிட்டா ஏன் வரமாட்டேங்குது? நான் மாஸ்டர் சர்வ சக்திவான், எந்த நேரத்துல எந்த சக்தி எனக்கு தேவையோ அந்த சக்தியை நான் ஆர்டர் போடுறேன். அதனால நம்ம எப்போ அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு ஆர்டர் போடுறோமோ அப்ப அந்த சக்தி கண்டிப்பாக வரும். எப்படி இந்த 2 விஷயங்கள் பாபா சொன்னாரு. எப்படி சுயராஜ்ய அதிகாரியாக இருந்து கர்மேந்திரியங்களுக்கு ஆர்டர் போடணும்,
அதே போல மாஸ்டர் சர்வசக்திவான் ஆயிட்டு சக்திகளுக்கு ஆர்டர் போடுறோம். இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கர்மயோகி ஸ்திதி நம்மளுடைய பேலன்ஸ்டா சதா நிலைச்சிருக்க முடியும். அதனால கர்மம் செய்து கொண்டே நம்ம அசரீரி பிராக்டிஸ்ல பயிற்சி பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கர்மாதீத் நிலையை எளிதாக எட்ட இயலும். பாபா இந்த ஒரு ஸ்டேஜ தான் குழந்தைங்கள்ட்ட பார்க்க விரும்புறாரு. நம்ம லட்சியம் வச்சிருக்கணும்ல எல்லாருக்கும் நம்ம பாப் சமான் ஆகணும். இந்த ஒரு நிலை பாபா பிராக்டிஸ் பண்ணாரு. இந்த ஸ்டேஜ பாபா குழந்தைங்கள்ட்ட பார்க்க விரும்புறாரு. இதற்காக தான் பாபா சொன்னாங்க, மனசினுடைய டைம் டேபிள் ரெடி பண்ணுங்க. இப்படி உலகத்துல இருக்கிற விஐபிகள் இருக்காங்க அப்படின்னா இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் இதை பண்ணணும் அப்படின்னு டைம் டேபிள் போட்டிருக்காங்க. போட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி காரியம் செய்யறாங்க. இப்படி ஜனாதிபதி வராங்க, பிரைம் மினிஸ்டர் வராரு, சிஎம் வராரு அப்படின்னா அவங்களுடைய டைம் ஷெட்யூல் பார்த்தா பிக்ஸ்டா இருக்கும். அது அவங்களாலேயே மீற முடியாது. அந்த அளவு டைட் ஷெட்யூல்டா இருக்கும். அந்த அவ்வளவு ஒரு செகண்ட் கூட அங்க மிஸ் ஆகாது. அவங்க கரெக்டா 7:10 கிளம்பணும், 9:10 கிளம்பணும் அப்படின்னா கிளம்பி ஆகணும். அவங்களுடைய புரோட்டோகால் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்கும். அதே போல உங்களுடைய இதுவும் பாபா இருக்கணும் அப்படிங்கிறாரு. உங்களுடைய டைமும் பிக்ஸ்டா இருக்கணும். டைம் டேபிள் பாபா நமக்கு எவ்வளவு சொமான் கொடுத்திருக்கிறாரு. சொமானுடைய மாலையே கணக்கில்லாம இருக்குது. அத என்ன ஒரு காரியம் நீங்க செய்ய போறீங்களோ அந்த காரியத்தின் கூட அந்த ஒரு சொமான கனெக்ட் பண்ணிருங்க. இப்ப எனக்கு நான் எந்த காரியம் செய்ய போறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்ப அந்த நேரத்துல ஒரு சொமான அது கூட கனெக்ட் பண்ணிருங்க. காரியம் செஞ்சுக்கிட்டே சொமான நீங்க கனெக்ட் பண்ணும் போது கர்மயோகி ஸ்திதி வந்துடும் தானாவே. இந்த டைம் டேபிள் போடுறதுன்னா என்ன அர்த்தம்? இந்த நேரத்துல நமக்கு அந்த டைம் எந்த சேவையை செஞ்சாலும் அங்க ஒரு சொமான் அதுல பிக்ஸ் பண்றது. இதுதான் நம்ம டைம் டேபிள் போடுற மாதிரி. இந்த விஐபிகளுக்கு எப்படி டைம் கரெக்டா செட் பண்ணி வச்சிருந்தாங்களோ அதே போல ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சொமான செட் பண்ணாங்க. எந்த சேவை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சொமான நீங்க எந்த சொமான உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சொமான நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க சமையல் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பாபா வீட்டுல சேவை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு சொமான எடுத்துக்கோங்க. நான் யக்ய ஸ்நேகி அப்படின்னா அப்படி அந்த நினைவுல நீங்க சேவை செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். இல்லைன்னா நான் தூய்மையான ஆத்மா, பரம் பவித்ர ஆத்மா, நான் ஈஸ்வரனுடைய குழந்தை அப்படின்னு ஏதாவது ஒரு சொமான வச்சுட்டு சமையல் பண்றீங்க அப்படின்னா அந்த சாப்பாட்டுல கூட அந்த தூய்மையினுடைய வைப்ரேஷன் தானாகவே பரவ ஆரம்பிக்கும். வேற ஏதாவது சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, பெருக்கிட்டு இருக்கிறீங்க, கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் விஸ்வ கல்யாணக்காரி, உலக நன்மை செய்யக்கூடிய ஆத்மா அப்படிங்கிற நினைவுல செய்றீங்க அப்படின்னா அப்ப அதுக்கேற்ற மாதிரி வைப்ரேஷன் அங்க பரவும். அப்புறம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானுடைய குழந்தை மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற நினைவுல இருந்து சேவை பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அங்க சக்திகள் நிறைஞ்சிருக்கும். நான் பகவானுடைய புஜமாக இருக்கிறேன், நான் யஜ்யத்தினுடைய புஜமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஏதோ ஒரு சோமான்ல இருந்து நம்ம காரியம் செய்யும் பொழுது அந்த போதை இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு சோமானையும் நம்ம ஒவ்வொரு கர்மத்து கூட நம்ம ஆட் பண்ணிட்டே போறோம் அப்படிங்கிற பட்சத்துல அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு கர்மத்திலையும் ஒரு புது பொலிவு, சிரேஷ்ட தன்மை அங்க ஏற்படுது. எல்லாருமே சமைக்கதான் செய்யறாங்க, உலகத்துல கூட ஃபர்ஸ்ட் கிளாஸா சமைக்கிறாங்க. ஆனா நம்ம சமைக்கக்கூடிய உணவு எப்ப பிரம்மா போஜனாக ஆகும், எப்ப நம்ம அதுல பாபாவுடைய நினைவை ஆட் பண்றோமோ அப்பதான். நான் தூய்மையான ஆத்மா, பாபா நினைவுல நான் சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன், பாபாவுக்கு போக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இது பாபாவுக்கு நான் ஆஃபர் பண்ணுவேன், அதுக்கு பிறகு பிராமணர்கள் எல்லாரும் சாப்பிட போறாங்க. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு சோமானத்தை நம்ம ஆட் பண்ணும்போது நம்ம ஆனந்தமா நிலைக்கு போயிடுவோம். இந்த பிராக்டிஸ் எல்லாம் பாபா எதுக்காக சொன்னாரு? திடீரென்று அச்சானக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணார்ல. அச்சானக் வரக்கூடிய பேப்பர், திடீர்னு வரக்கூடிய அந்த பேப்பர்ல குழந்தைங்க பாஸ் ஆகிறதுக்காக இவ்வளவு பிராக்டிஸ். சேவையே செய்யணும், எல்லாருக்கும் செய்தி கொடுக்கணும், பரமாத்மா வந்து விட்டார் அப்படிங்கிற செய்திய. நிறைய நேரத்துல நிறைய பேர் பாபாவுடைய செய்தியை பரப்புறதுல கூட சோம்பேறிகளாயிடுறாங்க. பாபா என்ன சொல்றாரு? அப்ப கடைசியில உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நீங்க எங்களுக்கு சொல்லவே இல்லை, எங்களுக்கு செய்தி கிடைக்கவே இல்லை அப்படின்னு. சொல்லியிருந்தா தெரிஞ்சிருந்தா நான் வந்திருப்பேன் முதல்லயே. அப்புறம் கடைசியில தெரிய வந்தா கூட எங்களுக்கு நீங்க லேட்டா சொல்லிட்டீங்க, நான் எப்படி இனி புருஷார்த்தம் பண்ணி எப்படி நான் பதவி அடைகிறது? இதுக்காக பாபா என்ன சொல்ற? நீண்ட கால பயிற்சி இருக்கணும். ரொம்ப கால பயிற்சி இருக்கும் போதுதான் ரொம்ப கால நீங்க சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை அடைய முடியும். அதனால 3 வார்த்தை யூஸ் பண்ணாரு. திடீர்னு, அச்சானக், எவரிடி, பகுத் கால் கா அபியாஸ். திடீர்னு என்ன வேணாலும் நடக்கும், அதுக்காக எவரடியா இருக்கணும். அப்புறம் அதனுடைய பயிற்சி ரொம்ப காலத்துக்கான பயிற்சியா இருக்கணும். அச்சா, ஓம் சாந்தி.